அறிவியல் விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தன்னை கடற்கரை ஓரம் ஒதுங்கும் கிளிஞ்சல்களை பொறுக்கும் ஒரு சாதாரண சிறுவன் என்றே சொல்லி மிகவும் தாழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். அவருடைய வாகன ஓட்டுநர் அவரிடம், ஐயா, நான் உங்களைப் போல் அந்த சார்பியல் கோட்பாடு பாடத்தை மனப்பாடமாக சொல்ல முடியும் என்று சொன்னார். ஐன்ஸ்டீன் மிகவும் மகிழ்ச்சி. நீ என்னுடைய ஆடையை அணிந்து கொண்டு பாடம் எடு, நான் உன்னுடைய ஆடையை அணிந்து கொண்டு பின்னால் அமர்ந்து நீ சொல்லுவதை கேட்டு கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். வாகன ஓட்டுநர் வகுப்பெடுத்து முடித்தவுடன் அனைவரும் கைத்தட்டி பாராட்டினர். கேள்வி நேரத்தில் கடினமான கேள்வி ஒன்றை கேட்டனர். வாகன ஓட்டுநர் சிறிதும் பதற்றமடையாமல் தன்னிடம் கேள்வி கேட்டவரிடம், இது ஒரு சாதாரண கேள்வி, இக்கேள்விக்கான பதிலை என்னுடைய வாகன ஓட்டுநரே சொல்லுவார் என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களை சுட்டிக்காட்டினார். தான் யார் என்பதை காட்டிக்கொள்ளாமல் மிகவும் தாழ்ச்சியோடு கேட்கப்பட்ட கேள்விக்கு விடையளித்தார். அஸ்திவாரத்தின் ஆழத்திற்கு ஏற்றபடிதான் கட்டிடத்தின் உயரம் அமைவது போல தாழ்ச்சி என்ற பண்பிற்கு ஏற்றபடிதான் மனித மாண்பு உயரும். கடவுள் நம்மை மனத்தாழ்மையுடன் இருக்க கட்டளையிடுகிறார். நீரின் ஓட்டமெல்லாம் தாழ்வான நிலம் நோக்கியே. அகந்தை, ஆணவம், அகங்காரம், தற்பெருமை போன்ற தீய பண்புகளை வேறறுப்போம். தேவையில் இருப்பவர்களுக்கு தாழ்ந்து பிறரன்பு பணி செய்ய முன் வருவோம். மனத்தாழ்மையோடு இருப்பவருக்கு கடவுள் உடனிருந்தே வெற்றியளிப்பார்.